குட் மார்னிங் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து சேரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு பேரண்ட்டையும் பேசும்போது நாங்கள் என்ன சொல்ல வரோம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல், இல்லை சார் நாங்கள் கவுன்சிலிங் போட்டிருக்கோம், நாங்கள் கவுன்சிலிங்லாம் பார்த்துக்குறோம், அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து லாஸ்ட் இயர் 2024 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கவுன்சிலிங் லிஸ்ட்டு. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக உங்கள் பையன் ஒரு கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஏஐடிஎஸ் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் என்னென்ன கட் ஆஃப் வருது, எந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸுங்களா, ஓசி வந்து 158, பிசி 148 இந்த கட் ஆஃப் இருக்கணும். அதேமாதிரி பிசிஎம் 156 கட் ஆஃபு, எம்பிசி 144.5 கட் ஆஃபு. அப்புறம் எஸ்சி எஸ்டி எதுவுமே இல்லை. இது ஏஐடிஎஸுக்கு இந்த காலேஜில். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் இப்படி தான் வந்து கவுன்சிலிங் வந்து வரும். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்கில் போட்டாவே இந்த கவுன்சிலிங்கில் வந்து இந்த கோர்ஸுக்கு இந்த ஃபீஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக ஃபீஸ் வராது, சரிங்களா. இது ஒரு காலேஜு, அந்த மாதிரி எல்லா காலேஜஸ் இருக்குது, சரிங்களா. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆல் காலேஜஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அந்த ஃபீஸு வந்துடும், அதனால் நாங்கள் கவுன்சிலிங் கூட போகலான்னு நினைக்கிறீங்க. அதில் வந்து கட் ஆஃப் மட்டும் தான் வரும், சரிங்களா. ஃபீஸ் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இது என்ன காலேஜு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிஐஇடி காலேஜ். பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஓசி வந்து 171.5 இருக்கணும், சரிங்களா. அந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா. இல்லை பிசியாக இருந்தால் 160.5, இது லாஸ்ட் இயர் கட் ஆஃபுங்க. பிசிஎம் வந்து 159, எம்பிசி வந்து 156 கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்காங்க. லோ கட் ஆஃப் இதுக்கு மேலே உள்ளம்போது தான் போயிருக்கேன். 156 வரைக்கும் போயிருக்கு இந்த சிஐடியில் லாஸ்ட் இயர் ஏஐடிஎஸ் அந்த கோர்ஸு. அதேமாதிரி எஸ்சி வந்து 134, எஸ்சிஏ 123, சரிங்க. இதில் வந்து எங்கேயாச்சும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது, சரிங்களா. இப்போ இதோடைய ஃபீஸ் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐடிஎஸ் போட்டீங்க, ஒரு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160.5 கட் ஆஃப் வந்து ஒரு ஏஐடிஎஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த காலேஜில் என்ன ஃபீஸ் இருக்குது, இந்த கவுன்சிலிங் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் இருக்குது அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் நேரடியாக அந்த காலேஜ் போய் விசாரித்தா தான் தெரியும். இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இப்போ இந்த கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் எது சூஸ் பண்ணும்போது இந்த கவுன்சிலிங் கோட்டா நீங்கள் எடுத்துடுறீங்க, இந்த காலேஜை செலக்ட் பண்ணிடுறீங்க. சிஐடி ஈஸியாக நல்லாயிருக்கு, கோயம்புத்தூர் நல்லாயிருக்கு சொல்லி செலக்ட் பண்ணிடுறீங்க, இந்த கோர்ஸை வந்து எடுத்துடுறீங்க. இப்போ காலேஜுக்கு வந்து நீ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் போய் சேரணும். 7 டேஸோ 3 டேஸோ சொல்லுவாங்க. அந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் சேர்ந்துடணும், சரிங்களா. அங்கே என்ன நாம்ஸ் இருக்கோ, என்ன ஃபீஸ் இருக்கோ அதை கட்டி நீங்கள் சேர்ந்துடணும். அப்படி சேரலைன்னா அந்த சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா எல்லா காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கவுன்சிலிங் கோட்டா, மேனேஜிங் கோட்டா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நாங்களே வச்சுருக்குறோம். நீங்கள் எங்கிட்ட நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாப் காலேஜஸ் செலக்ட் பண்ணி இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் கோட்டாவே அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதல்ல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெடி ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் காலேஜில் அட்மிஷன் ஆகிடலாம். இந்த தகவலை தான் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பட் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, நாங்கள் கவுன்சிலிங் போட்டிருக்கோம் சார், கவுன்சிலிங் கோட்டாலே வந்துக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது இல்லை. டைரெக்டாகவே நாங்கள் கவுன்சிலிங் போட்டிருக்கோம், கவுன்சிலிங் கோட்டா வந்துடுறேன் தான் சொல்கிறீங்க. மெயின் ரீசன் இது தாங்க. எந்த காலேஜ் போனாலும் அந்த காலேஜில் அட்மிஷன் ஃபீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ். அது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கட்டித்தான் ஆகணும். அது மேனேஜிங் கோட்டா வந்தாலும் சரி, கவுன்சிலிங் கோட்டா வந்தாலும் சரி, அது கட்டித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் தனி. அப்புறம் நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணால் ஹாஸ்டல் ஃபீஸ் தனி, இல்லை பஸ்ஸுனால் பஸ் ஃபீஸ் தனி. இதுதான் வந்து ரியாலிட்டி. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா தெரிவிக்கிறது என்னுடைய கடமை. நான் தெரிவிச்சிட்டேன். தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ வெரி மச். ஓகே, இதில் ஒரு சின்ன தகவலாக, அதாவது ஆக்சுவலாக ஒவ்வொரு காலேஜும் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜ் காட்டுறேன். இந்த காலேஜில் ஏஐடிஎஸ் பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது 1,50,000 இருக்குது.
அதே ஜிக்யூ நீங்கள் சொல்கிறீங்களா கவுன்சிலிங் கோட்டா, அந்த கவுன்சிலிங் கோட்டாவுக்கு இந்த காலேஜில் வந்து 1,10,10,000 நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனாலும் இந்த ஃபீஸ் தான் கட்டணும், எங்கள் மூலிமா போனாலும் இந்த ஃபீஸ் தான் கட்டணும். சரிங்களா? இந்த ஃபீஸ் நாங்கள் வந்து மாற்றி சொல்ல போகிறதில்ல. காலேஜே டைரெக்டாக எங்கிட்ட கொடுத்த ஃபீஸ் தான். சரிங்களா? அது கீழே பாருங்கள், ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீஸ் பாருங்களா 5,000. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டாங்க பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ் பெர் இயருக்கு 10,000 கட்டணும். அதேமாதிரி ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, 10,000 கொண்டு 10,500 கட்டுங்க, 11,000 கட்டுங்க, பார்த்தீங்கன்னா தான் 10,500 இந்த காலேஜ் அட்மிஷன் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த காலேஜுக்கு 70,000. இந்த ரியாலிட்டியை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத நம்புவீங்க. தேங்க்யூ வெரி மச்.